இன்றைக்கு நாம் கிழக்கன் மீன் வேண்டியிருக்கிறோம். இது இதுவும் மட்டக்களப்பில் ஒரு பிரபலமான மீன் தான். இது இப்போ அவ்வளவா எங்களுக்கு கிடைக்கிற குறைவு. ஏனெண்டா சிறிய வகை மீன் தான் இப்போ கிடைக்குது. ஏனெண்டா அநேகமாக இந்த மீன் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதால் எங்களுக்கு இது ஒரு சிறிய அளவில் தான் கிடைக்குது. இந்த மீன் நல்ல ருசியாக இருக்கும். இது இந்த பிள்ளை பிறக்கிற அம்மாமாருக்கு இது கறி வச்சு கொடுப்பாங்க. இதை அநேகமாக அந்த மிளகு தண்ணி கறி என்று சொல்லுவாங்க. மிளகு தண்ணி கறி நாம் இன்றைக்கு அந்த கறி தான் வைக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு சரக்கு தூள்கள், அவங்களுக்கு மருத்துவ குணங்கள் உள்ள அந்த சரக்குகள் போட்டு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. இது நாம் நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நாம் செய்வோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த கிழக்கன் மீன் 1/2 கிலோ தான் கிடச்சிது. 1/2 கிலோ வேண்டி இருக்கிறோம். அடுத்தது வெள்ளைப்பூடு ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 10-12 பல் எடுத்தால் போதும். அடுத்தது நம்மளோட வளமையான கொச்சிக்காத்தூள். இதுக்கு என்ன தேங்காய் பால் வைக்கல, தேங்காய் பூ இதுக்கு நான் அரைச்சி போட போகிறேன். அதால் இது அப்படியும் செய்யலாம். அப்படித்தான் நினைமா செய்வாங்க. அதுக்கு அரைக்கிறதுக்காக நான் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள், சின்ன ஜீரகம், இதுக்கு மிளகு சேர்ப்போம். அது மிளகு சேர்க்குறதால கொஞ்சம் கொச்சிக்காத்தூள் அளவை குறைச்சி போடலாம். ஏனெண்டா காரம் கூட இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. இந்த கறிக்கு தேவையான இந்த பொருட்களை அரைச்செடுப்போம். அரைக்க வேணும். இது அரைக்கிற அம்மியில் அரைச்சா நல்லா இருக்கும். ஆனால் என்னால் அம்மியில் அரைக்க இயலாது. ஏன்னு சொன்னால் எனக்கு முட்டி பிரச்சனை இருக்கிறபடியாக எனக்கு அரைக்க இயலாது. நான் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். அம்மி வசதி இருக்கிறார்கள் அம்மியில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல ருசியாக இருக்குது. இப்போ இதுக்கு நாம் தேவையான தேங்காய் பூ அளவு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கைப்பிடியும் கிட்டத்தட்ட 2 கைப்பிடி அளவு, ஒரு 1.5 கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா சரி. அதுவும் நாம் இந்த எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு அதையும் போட்டு கொஞ்சம் சீரகம், ஒரு தேக்கரண்டி அளவு சீரகம், அதோட ஒரு இந்த அளவுக்கு இது ஒரு தேக்கரண்டி அளவு, இது ஒரு 1/2 தேக்கரண்டி மிளகு, இந்த அளவுக்கு 1/2 தேக்கரண்டி அளவு மிளகு போட்டு அதோட தேவையான அளவு மஞ்சத்தூளையும் இதோடய போடலாம். கொஞ்சம் கூடுதலாக மஞ்சத்தூள் போடுறது நல்லம், உடம்புக்கு நல்லம். நம்மளோட மிளகாத்தூளையும் இதோட போட்டு நாம் அரைச்சி எடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சிறிதளவு, நிறைய விட தேவையில்லை, சிறிதளவு தண்ணி விட்டு அரையக்கூடிய அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு எடுங்க. அம்மியிலண்டா கொஞ்சம் நம்ம திக்க அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நாம் இந்த போட்ட பொருள் எல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் நல்ல இந்த பதத்தில் நல்ல மை மாதிரி அரைச்செடுக்கிற நல்ல மை மாதிரி என்று சொல்லுவாங்க. இப்போ நாம் அதை இந்த கறிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மிக்சியையும் கொஞ்சம் கழுவி அதோட நாம் ஊற்றலாம். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம். இந்தளவு தண்ணி ஊற்றி இதை இனி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேணும். நான் இந்த கறிக்கு புளி போடுறத காட்டலை, அதுக்காக தான். இப்போ இது நீங்கள் இதுக்கு கொறுக்கா புளி பாவிக்கலாம். ஆனால் புளி போடாமல் கூட இது சமைப்பாங்க. இதை நீங்கள் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும், மீன் அவியும் வரைக்கும் கொதிக்கட்டும். இது கொதித்த உடனே இதில் கலர் இன்னும் மாறி குழம்பு தன்மைக்கு வரும். இந்த மீன் வேறு வேறு பெயராலையும் மற்ற இடங்களில் சொல்லுவாங்க. பிறகு நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லக்கூடாது இதுக்கு வேறு பேர் அது இதுன்ட்டு சொல்லக்கூடாது. எங்களோட மட்டக்களப்பில் என்ன பேரால் சொல்கிறாங்களோ நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன். மற்றது கறியல் எல்லா இடங்கள்லையும் ஒரு விதமாக சமைப்பாங்க. இப்போ அநேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. அது ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். அது எல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லா சமையலும் நல்லா தான் இருக்கும். சமையலில் எதுவுமே கூடாண்டு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா சமையலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் சமைக்கிறது இது ஒரு வகை சமையல். அதால் இதை அப்படி சமைக்கலாம், இப்படி சமைக்கலாம், எப்படி வேணுமென்றாலும் சமைக்கலாம். இதை பாருங்கள், இது மீன் கொதிக்குது. இப்போ நாம் நம்மளோட முதல் கறியலுக்கு செய்கிற மாதிரி தான் இப்படி செய்யணும். என்னென்னு சொன்னால் இந்த மீன்கள் எல்லாம் மிச்சம் சாஃப்டாக இருக்கிறபடியாக நம்ம அகப்பெயல் போடுற நேரம் உடையும். அதுக்காகத்தான் இப்படி சமைக்கிறேன். இப்போ இது கொதிச்சு கொண்டுருக்கு.
இது வந்து மட்டக்களப்பில் சமைக்கப்படுற ஒரு வகை சமையல். இதை இன்னும் நிறைய விதங்களில் மட்டக்களப்பிலே சமைப்பாங்க. அது நான் பிறகு உங்களுக்கு மீன் கிடைக்கிற நேரம் சமைச்சு காட்டுறேன். இது சொதி கூட வைக்கலாம். சொதிக்கு நல்ல ருசியாக இருக்கும் தேசிக்காய் போட்டு வச்சா. இந்த சின்ன சீரகத்தை வறுத்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ போடுவோம். மாவைக்கு வச்சுருக்கிறத கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுடுவோம். போட்டுட்டு உப்பு பார்த்தோம்னா சரி. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இதை இறக்கலாம். இதை எல்லாரும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அம்மா சமைச்ச கிழக்க மீன் மிளகு தண்ணியை வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கிழக்கன் மீன் மிளகு தண்ணி. அதை நல்ல அந்த திக்கான குழம்பு அரைக்கணும். தேங்காய் அரைச்சி போட்டதானே அப்படியே அரைக்க மசாலா. மீன் அப்படியே காட்டுங்க. இந்த மீனை மட்டும் எங்கள் அப்புறமா சட்டை பிடிக்குமா? சோத்தோட என்னென்ன சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு இந்த அரைச்ச குழம்பு மிளகு தண்ணி. இது உரப்பாக கிடக்கு கொஞ்சம். அது கொஞ்சம் அது மிளகு தண்ணின்னா மிளகு கொஞ்சம் கூட சேர்க்குற. இதை விட கூட சேர்ப்பாங்க இந்த பிள்ளை பிறந்த அம்மாக்களுக்கெல்லாம் சரக்கு தூளண்டு. அது இது உங்களுக்கு பரவாயில்ல, நான் குறைஞ்சி போட்டிருக்கேன்.